ஆலிவர் ட்விஸ்ட் என்கின்ற நாவலும் டேவிட் காப்பர்ஃபீல்டும் மறக்க முடியாத நாவல்கள்ங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நான் ஒரு நாள் லண்டனை சுற்றி பார்க்கறதுக்காக நண்பர் பாஸ்கரனோடு நிறைய இடங்களுக்கு போனேன். அதில் முக்கியமான அவர்கிட்ட விரும்பி கேட்ட இடம் எதுன்னா, சார்ல்ஸ் டிக்கன்ஸினுடைய வீட்டுக்கு போனோம் அப்படின்னு. அவர் உடனே சொன்னார், லண்டனில் டவுட்டி ஸ்ட்ரீட்டில் அவருடைய மியூசியம் ஒன்று இருக்கு, அங்கே போகணும்னு என்னை கூப்பிட்டு போனார். நானும் அவரும் போய் பார்த்தோம். நான் வாழ்நாளெல்லாம் யாரை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அவருடைய வாழ்ந்த வீட்டை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த தெருவும் அந்த படிக்கட்டும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நூல்களும், அங்கே இருந்த ஒரு பெண்மணிகிட்ட கூட கேட்டேன் நான், அந்த பிக்விக் பேப்பர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அவங்க தெரிஞ்சுக்கிட்டே சொன்னாங்க, நான் இன்றைக்கி தான் வேலைக்கு வந்திருக்கிறேன், ஆனால் இருக்கிற இடம் தெரியும், வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் எனக்கு அந்த பிக்விக் பேப்பர்ஸை காமிச்சாங்க. சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ஒரு சாதாரண குடும்பத்தில் 8 குழந்தைகளுக்கு நடுவில் 2வது குழந்தையா பிறக்கிறாரு. என்ன பாதியில் நின்று வச்சு பார்க்குறீங்களா? மேலும் காண கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க.